இயேசுவே. இந்த காலை வேளையிலே ராஜா நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஒரு நன்றி செலுத்தும்படியாய் நன்றி சொல்லி அவருக்கு நாம் துதி ஆராதனை செலுத்த போகிறோம். ஹalleluya ஹalleluya. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே ஏற்று பாடு என்று சொல்லி வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹalleluya. ஆமென். நம் நன்றியோடு கூட கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியா துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகைப்பின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகைப்பின்றி அனுதினம் வாழ்ந்திடுவேன். வெற்றியின் நாள் இது. தியாகம் அருள்ந்து ஆக்களித்து அல்லேலூயா என்று சொல்லி பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை. அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது. இன்று ஆண்டவர் தட்டி
ஆண்டவர் நம்மை ஆராதிக்கும்படியாக 2026 கொடுத்திருக்கிறார். நல்ல உற்சாகமாக கொஞ்சம் பேராக இருந்தாலும் கூட்டமே இரு பந்தியை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆராதிக்கும்படியாக தாய் கருவிலை உருவாகிற பொழுது என்னை ஆராதிப்பார் என்று சொல்லி சொல்லுவோம். என்னை பெயர் சொல்லி அழைத்தாண்டவர் உடைய ஊழியத்தை செய்யும்படியா நான் இந்த ஊழியத்தில் வரவில்லை, என்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் பிரசன்னத்தினாலே ஆமென். இந்த பாடலை தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். உற்சாகமாக உணர்ந்து ஆமென் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 2026 வருஷம் நமக்கு ஒரு துதிக்கிற வருஷமாக இருக்கும். மறந்துடாது எல்லா சூழ்நிலையும் துதித்து துதித்து வெற்றி பெற போகிறோம். துதிகளுக்கு மத்தியில் அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். குறைவில்லாத வாழ்க்கை, எந்த குறைவில்லாதபடிக்கு நம்மை நடத்துகிறார். இந்த வருஷம் முழுவதும் சொல்ல முடியும். நற்குறைவில்லாமல் இருக்கிறது. நாவிற்குரிய திவ்யத்திலும் காரியத்திலும் கர்த்தரிலே படிப்படியாய் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டிருக்கிறார். என்னோடு எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. சரியா? ஆபிரகாமுடைய சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த சூழ்நிலையில தான் அவன் என்ன செய்கிறான், அந்த இடத்துக்கு ஒரு பெயர் எடுக்கிறான். என்னது? யெகோவா ஈரே என்று சொல்லி. ஆகவே அங்கே நாங்கள் பார்க்கிறோம், எசேக்கியேல்ல பார்க்கிற பொழுது யெகோவா ஷம்மா என்று சொல்லி சொன்னது போல இப்போ இந்த இடத்துக்கு அவன் ஒரு பெயரை வைக்கிறான். அவர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி. இந்த வருஷம் கர்த்தர் என்ன செய்வான்? பார்த்து கொள்ளுவார். ஆமென். அப்போ அவன் பாருங்க, அந்த சம்பவம்லாம் நடந்த பிறகுதான் அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்கிறான், ஒரு பெயரை வைக்கிறான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இந்த வருஷத்துல என்னது சொல்லுங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் அது பார்த்து கொள்ளப்படும். யாரால்? யெகோவா ஈரே என்று சொல்லக்கூடிய அவரால் என்ன செய்யப்படும்?
அது பார்த்து கொள்ளப்படும். எந்த காரியமோ நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கணும், இந்த காரியத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன், நான் ட்ரை பண்ணுறேன், நான் அது பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சொல்லணும், அவர் பார்த்து கொள்ளுவார். சரியா? அப்போ அதில் 3 காரியங்கள். ஒன்று உடன்படிக்கை. பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறான், அவனோட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். 2வது அவனுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய விசுவாசம். 3வது தேவனுடைய சித்தம். ஆமாவே இல்லையா? அப்போ தேவன் பழைய ஏற்பாட்டிலே சில காரியங்களை செய்வாரானால் அது புதிய ஏற்பாட்டில் அது என்ன உண்டாகும், அது நிஜமாக உருவாக்கப்படும். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சில சம்பவங்களை செய்கிற பொழுது அது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துடைய காலகட்டங்களிலே இவைகள் நிறைவேறுகிறதுக்கு அது ஒப்பனையாக இருக்கும். சரியா? ஸோ அதனால இந்த சம்பவம் கூட என்னது, இந்த சம்பவம் கூட என்னது, கிறிஸ்து இயேசுவை பிதாவாகிய தேவன் சிலுவைக்கு நேராக கொண்டு போகிற ஒரு சம்பவத்தை தான் என்னது அங்கே மறைமுகமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு ரோல் மாடலாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் இல்லை, ஆபிரகாம் அவன் தன்னுடைய மகனாகிய யார் ஈசாக்கு மேலே அவ்வளவு பிரியமாக இருந்த பொழுதும் அந்த பிள்ளை என்ன செய்தான், பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி அந்த பிள்ளை என்ன செய்தான், பலி செலுத்துவதற்கு என்ன செய்தான், அவன் மோரியா மலைக்கு கொண்டு போகிறான். சரியா? அப்போ அதே போலதான் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் என்ன செய்தார், தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக அவர் என்ன செய்தார், அந்த பூமியிலே பலியாக என்ன செய்யப்பட்டார், பலியாக கொடுக்கப்பட்டார். ஆமா இல்லையா? ஸோ இந்த சம்பவத்தை தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். சரியா? அந்த அதிகாரத்தில் முதல் பகுதியை வாசிங்களேன், 22:1-2 வாசி. இந்த காரியங்கள் அப்போ அதுக்கு முன்பதான காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆமீன், அவருடைய யார் ஈசாக்கு பிறக்கிறதை குறித்து பார்க்குறோம். அதுக்கு பிறகு ஆமீன் அங்கே யார் ஆகருடைய சம்பவங்கள்லாம் பார்க்கணும். இந்த சம்பவங்கள்லாம் முடிந்ததுக்கு பிறகு இப்போ என்ன நடக்குது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், முன்பு ஏதோ ஒரு காரியமெல்லாம் நடந்திருக்கு, இதுக்கு பிறகு என்ன நடக்கிறது இதுதான் நாங்கள் பார்க்குறோம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதிக்கிறார். ஆமாவே இல்லையா? ஆண்டவர் என்ன செய்கிறார், சோதனை கொண்டு வருகிறார். சரியா? எப்படி எனில் பாருங்களுடைய சோதனை எப்படி இருக்கிறது, நமக்கு சில நேரங்கள் வருகிற சோதனைகள் ஒரு வித்தியாசமாக இருக்கும். சில நேரம் நாங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிற காரியங்கள் விழுந்து கிடப்போம். சில நேரம் கர்த்தரே நமக்கு என்ன செய்வார், சில சோதனைகளை சில விதமான காரியங்களை கொண்டு வருவார். சரியா? சில நேரங்களில் நம்ம சிக்சிக்கிறவராக இருக்கு. அதுபோல இங்கே தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு சோதனைக்குள்ளாக உட்படுத்துகிறார். சரியா? வாசிங்க மகன். எப்படி எனில் நோக்கி ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ என்ன செய்ய வேண்டும், கொண்டு போயிட்டு ஒரு பெரிய ஸ்கூல்ல சேர்த்து விட்டுரு, இல்லாட்டி என்னது அந்த என்ன கிண்டக்கார்டன் அதில் கொண்டு போய் சேர்த்து விட்டுரு, அப்படியா சொன்னாரு? வாசிங்க. உன் புத்திரனும் பாருங்க என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பாருங்க, அவன் முதலாவது என்னது அவனுடைய சந்ததி. சரியா? 2வது ஏகசுதன், அவன் தான் ஒருவன், அவன் தான் என்னது எல்லாவற்றுக்கும் அதிகாரத்துவம். அவனுடைய ஆசை எனக்கு, அவன் யாரு, ஆபிரகாம் யாரு, செல்வ சீமான், எல்லாவற்றுக்கும் யார் அவன், சொத்து உரிமை பெற்றவன். 3வது நேசகுமார், அவனுடைய பிரியமெல்லாம் யார் மேல் இருக்கிறது, அவன் மேலதான். அநேக வருஷங்களுக்கு பிறகு பிறந்தபடியினாலே அவன் மேல என்னது ரொம்பவும் என்ன செய்துட்டான், அன்பு வைத்திருக்கிறான். அன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, அன்பு வைக்கிறாங்க. சரியா? அவன் அதுபோல அவனுடைய அன்பு இன்னும் அதிக. நேசகுமாரன் அதாவது என்ன செய்யறாங்க, எதுனாலும் என்னது அவன் தான். அம்மாவே இல்லையா, ஈசாக்கு எங்க போயிட்டான், ஈசாக்கு எங்க அப்படின்னு அந்த அம்மாவுக்கே கோவம் வரும். இந்த தான் நிற்கிறானே. சில அப்படி தான் சில நேரங்கள் பிள்ளைகள் அங்கே தான் விளையாட்டுக்கு இருக்கும், எங்கே காணும் அப்படின்வாங்க. ஆமாம் அப்படின்வாங்க. இப்போ ரொம்ப மோசம். இப்போ உள்ள தாய்மாரை விட்டுடுறாங்க, பிள்ளை எங்கேயாச்சும் போகணும்னு சொல்லி போனே நோண்டிக்கு இருக்குது. ஆமாம் இல்லையா? இப்போ இவன் என்ன செய்யறான், எல்லா நேரம் இங்கே நம்ம தூங்கையில் கூட என்ன செஞ்சிருப்பான், கையை பிடிச்சி தூங்கியிருப்பான். ஆமாம், அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறான். சரியா? இப்போ இந்த அன்பு கூட 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 என்ன வாங்கிச்சு, ஆண்டவர் மேல் இருந்த நேசம் முழுவதும் ஈசாக்கு மேல நம் ஆண்டவர் அன்பிலே பொறாமையுள்ளவர். ஆமாவில்லை? யார் மேலாவது அன்பு வச்சு கூட அன்பு வச்சுட்டோம், 2 பேரும் ஆண்டவர் என்ன செய்வார், இது உங்க 2 பேரும் பிரிச்சு விடுறேன்னு சொல்லி என்ன செய்வார், ஏதாச்சும் பண்ணிடுவார். இங்கே என்ன செஞ்சாரு, பலி கொண்டுகிட்டு வராரு. சரியா? ஹலோ வாசிங்க. உன் நேசகுமாரன் ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா
வடக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். உடனே அவன் என்ன செய்தான், என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீங்க, இருங்க நான் ஒரு விஷயம் என்ன செய்யறேன், சாராள்கிட்ட போய் கேட்டு வாரேன். ஆமாம் இல்லையா, சாராள்கிட்ட கேட்கிறேன், சாராள் என்ன சொல்ற தெரியல. அதுக்கு பிறகு முடிவு அப்படியா, பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு என்ன செய்கிறான், அவன் யாரிடத்திலும் என்ன செய்யவில்லை, ஆலோசனை கேட்கவில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களுக்கு பேசினா நீங்க என்ன செய்ய வேண்டும், அவர் தான் பார்த்து கொள்வார் என்கிற முடிவோடு நீங்கள் அதை செயல்படுவீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமாவே இல்லை, அவன் நினைச்சிருக்கலாம். ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம்லாம் நடந்ததுக்கு பிறகு என்ன ஆயிடும், 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. யார் 2 பேரும், யாரு, சாராலும் ஆபிரகாம் பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா இவன் செய்த காரியத்தை குறித்து மகன் பயந்து ஓடி போய் அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா அப்பா விட்டு வந்தாருமா. அப்படி அந்த மனுஷன் வயசான காலத்தில் என்ன கோலம் வந்துருச்சு, 40 வயசுல நாய் கோணம், 60 வயசுல பேய்க்கணும். இந்த ஆளுக்கு நாயும் பேயும் சேர்ந்து ஒரே கோணமாக வந்துருச்சு. இனிமே போகக்கூடாது சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கூடாரத்திலேயே போய் தங்கியிருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, ரெபெக்காள் வந்து அந்த துக்கத்தை அவள் என்ன செய்தா, சரிப்படுத்தினாள் என்று சொல்லி. பயங்கர பிறகு முகமே பார்க்கல, அவ்வளோ அன்பா இருந்தாங்க. இந்த மனுஷன் செய்த காரியம் அவனுக்கு. ஆகவே அதிகாலையிலே ஆபிரகாம் எழுந்து தன் கழுதையின் மேல் சேரம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆமென். தேவ சித்தத்தை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் நிறைவேற்றுகளாக இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கக்கூடாது. ஆமென். அப்ப ஆலோசனை கேட்டா என்ன நடக்கும், அவர்கள் வேறு விதமான வழிகளை உங்களுக்கு சொல்லுகிறபடினால் தேவனுடைய திட்டம் என்ன நடக்காது, அவருடைய தீர்மானம் நிறைவேறாது. ஏன்னா இது உள்ளுக்கு ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் முன்குறித்து அழைத்த ஆபிரகாம் மூலமும் அவன் கொடுத்த அந்த பிள்ளை மூலமாக ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார். எதிர்காலத்திலே இப்படி ஒரு சம்பவம் இந்த உலகத்திலே நடக்கும் என்பதற்கு ஆக என்ன செய்கிறார், ஒரு ரோல் மாடலாக என்ன செய்கிறார், இந்த காரியத்தை என்ன செய்கிறார். ஸோ அதை குறித்து தான் நாங்கள் சில காரியங்கள் நாங்கள் பார்க்கலாம். சரியா, ஆமாம். நம்ம சீக்கிரமாக முடிப்போம், என்ன திருவிருந்திருக்கிறபடினாலே நாங்கள் முடிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 17, 18, 19 நாங்கள் வாசிக்கலாம். இது உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிந்ததுனால நான் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர்களுடைய பாவங்களையும் எபிரேயர் 11 மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மருத்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் எதை விசுவாசிக்கிறான், தனக்கு ஆண்டவர் சொன்ன அந்த உடன்படிக்கை. சரியா, அதுதான் மிக முக்கியம். அந்த உடன்படிக்கை விசுவாசிக்கிறான். ஆண்டவர் எனக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற பொழுது எப்படி இந்த மகனை பலி செலுத்துவதற்கு அவர் அனுமதிப்பார். இது உள்ளுக்கு ஏதோ ஒரு என்னது இருக்கிறது, ஒரு ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை நான் அறியேன். ஆனாலும் ஆண்டவர் சொன்னது படினாலே அவர் எனக்கு பிள்ளை இல்லாத எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தவர் இந்த பிள்ளையை இப்படி செய்ய சொல்லுவார்னா ஏதோ ஒரு திட்டம், அது தேவனுடைய திட்டம். சரியா, அப்ப தேவனுடைய திட்டத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. சரியா, அதுதான் மிக முக்கியம். மேலும் விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலி சோதிக்கப்படுகிற பொழுது அவன் என்ன செய்கிறான், சரி அப்படின்னு ஆண்டவர் இதை செய்வார், அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் ஆண்டவர் பலி கொடுக்க வேண்டும் என்று, ஏன்னா அவர் அவர் பலிகளை விரும்புகிறவர் அல்ல, அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் அவர் என்ன செய்கிறான், என் பிள்ளை ஆண்டவருக்குன்னா ஆண்டவருக்கு தான், உங்க பிள்ளைகளை ஊழியத்துக்குன்னா ஊழியத்துக்கு தான். ஆண்டவர் சொல்ற அவன் பிள்ளை ஊழியத்துக்குன்னா இல்லை என் பிள்ளையை படிக்க வச்சு நான் அதை பண்ண போற இல்லை, நீ ஊழியத்துக்கு கொடுப்பாயானால் அந்த பிள்ளை பிற்காலத்தில் உலகத்திலே அவள் சம்பாதிக்கிற, உலகத்திலே இருக்கிற அந்த சந்தோஷம், உலகத்தில் இருக்கிற காரியம் எல்லாவற்றும் மேலாக தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். நேற்று நாளிலே நாங்கள் தியானித்தோம். சாதாரணமாக வாசலில் இருந்த மொர்தெகாய் எங்க இருக்கிறான், அந்த அரண்மனையில் இருக்கிறான். எப்படி இருக்கிறான், துணை முதலமைச்சராக இருக்கிறான். முதலமைச்சர். அதுபோல உங்களை என்ன செய்வார், ஆண்டவர் உயர்த்துவார். அம்மாவில் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய அறிவு, உங்களுடைய தொழில், இதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் ஆண்டவர் அழைப்பு என்று சொல்லி அழைக்கப்பட்டுட்டா நீங்க என்ன செய்ய வேண்டும்,
அதுக்கு யாரும் என்ன செஞ்சக்கூடாது, இன்னொரு பொண்ணு ஜெபம் பண்ணுவோம், யாராட்டும் பாஸ்டர்கிட்ட போய் கேட்போம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆண்டவரை விடவா பாஸ்டர் பெரியாள், ஆண்டவரை மற்ற ஆலோசனை கொடுங்க பெரியாள். நான் என்ன செய்யணும், அந்த இடத்துல ஆண்டவரை முன்வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும். ஆமென். உங்கள் பிள்ளைகள் பாருங்க, அண்ணாள் என்ன செய்தார், அவள் பொருத்தனை பண்ணுகிறாள். அவள் என்ன செய்கிறாள், தனக்கு ஒரு பொருத்தனை பண்ணாள். ஆண்டவரே, அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், சஞ்சலங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டில் எப்பொழுதுமே அந்த ஸ்திரீ என்ன செஞ்சு கொண்டிருப்பாள். அந்த பிள்ளையை தூக்கி கொஞ்ச நேரம் கூட அவள் என்ன சொல்லியிருப்பாள், பெரிய ஓம் புள்ள மாதிரி கொஞ்சம் இங்கே விடு அப்படிங்கிறனா எப்படி இருந்திருக்கும். அப்படி தெரியுமா, பெண்கள் அழகாக பேசுவாங்க. அந்த மற்றவங்களே அந்த இது வச்சு பேசுகிற பொடி வச்சு பேசுகிற நேரம் அழகாக வேதனைப்படாதபடி பேச அழுக வைக்கிறவர்கள். ஆனால் நீங்களும் கோச்சுக்க, நீங்களும் ஆவிக்குரிய பிள்ளைகள், நீங்களும் யாரு சொல்லுங்களேன், நாங்களும் மனவாட்டின்னு சொல்லுங்களேன். அதான் நீங்கள் உங்களுக்கெல்லாம் பண்ணி உங்களுக்கிட்ட அதில் நான் வேறொரு சபையில் வேறொரு ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், சரியா? ஸோ அதனால அவனுக்கு அது வேதனை தான் சொல்கிறான். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து நீ ஜீவனுள்ள தேவன் என்று என்ன செய்ய வேண்டும், உன்னை வெளிப்படுத்து என்று சொல்லுகிறார். அது வரைக்கும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு கர்த்தர் அன்னாளை நினைத்து அருள். ஆண்டவருக்கு தேவை என்ன தேவை, அவருடைய ஊழியம் செய்வதற்கு ஒரு தேவை. அம்மாவில் அதுதான் தடையாக இருந்தது. அப்போ அவன் மனம் விட்டு என்ன செஞ்சான், சொன்ன உடனே ஆண்டவர். ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் என்னது, வேறு விதமாக இருக்கிறது. ஆண்டவரே இந்த பிள்ளையை கொடுத்துட்டு ஆண்டவரே இந்த பிள்ளையை எடுக்கிறான்னு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ஆனால் என்னது, என்ன செய்யல, ஆபிரகாம் என்ன செய்யவில்லை, அதை குறித்து உடைந்திருந்தான். மாமிசத்தில் அவன் உடைந்திருந்தான். ஆனாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அவர் சொன்ன காரியத்தை நான் என்ன செய்யணும், அதை நிறைவேற்ற வேண்டும். ஒரு வேலை உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுமே, கூப்பிட்டு அந்த வேலையை இவன் செய்யலை, பழி செலுத்தலை, சரியா? ஏதோ ஒரு வகையில் ஈசாக்கு வேறு இடத்துல போய் செத்துருந்தா என்ன ஆகும், அவனுடைய சாவு, அவனுடைய மரணம் என்னவாக இருக்கும்? உங்கள் பிள்ளைகள் ஊழியத்துக்கு கூப்பிடுன்னு நீங்கள் அனுப்பாமல் வேற எங்கேயோ போயிட்டு இந்த பிள்ளைகள் தவறான வழியில் போயிட்டு உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் துக்கத்திலே உங்களை வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? அதனால இந்த துக்கம் தேவனால் கொடுக்கப்படுகிற துக்கமாக இருக்கிறவனா பரவாயில்ல, இது எனக்கு ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். ஈசாக்கு போனால் இன்னொரு பிள்ளையை கூட எனக்கு ஆண்டவர் கொடுக்க உண்மையுள்ளவர். உடைய விசுவாசம் அமவில்லையா? வாசிங்களேன். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. சொல்றார், சொல்லப்பட்டிருந்ததே. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார், இது உள்ளுக்கு என்னது ஒரு டிஷ் வச்சிருக்கிறாரு. அதனால நான் என்ன செய்வேன், நான் தைரியமாக என்ன செய்வேன், இந்த காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன். நம்ம பாருங்க, அவன் சந்ததி தானே. இப்போ நீங்களும் நானே அன்னைக்கு ஈசாக் செத்துருந்தா இன்னைக்கு நம்மளே என்னது அந்த சந்ததி வந்திருக்க மாட்டோம். ஆமாம் இல்லையா? ஆகவே அப்போ ஆண்டவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரு, அவன் ஆபிரகாமுக்கு பிறகு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு பிறகு கூட அவருடைய சந்ததிகளாகி நீங்களும் நானும் அவரை ஆராதிப்போம் என்பதற்காக அங்கே மோரியா மலையிலே கொண்டு போய் அவனை பழி செலுத்தி சொல்லுகிறார். வாசிங்கடா. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி சொல்லுகிறார். ஒருவேளை என்னது, ஈசாக்கை நான் பழி செலுத்தி விட்டாலும் ஆண்டவர் என்ன செய்வான், அவனை மீண்டும் உயிரோடு எழுப்ப பண்ணுவார். ஆமாம். அப்போ இதில் ரெண்டு காரியம் இருக்கிறது. இயேசு உங்களுக்காக எனக்காக மரித்து என்ன ஆயிட்டாரு, மரணத்தை ஜெயமாக விலகினார். ஆமாம். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் அதான் எபிரேயர்ல இது பவுல் எழுதிக்கிறார். இந்த காரியங்களை ரகசியத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆமாம். ஆபிரகாமுடைய சம்பவம் எல்லாம் நடந்துச்சு, என்னவா இருக்கும் ஏதுவாக இருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு வேத வல்லுநர்கள் இதை என்ன செய்யறாங்க, ஆராய்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இது எப்படி நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்நாட்களே ஆபிரகாம் ஒரு என்னது மென்டலியா என்ன ஆயிட்டானா, பாதிக்கப்பட்டவனாக தானே இருந்தானா. அதுதான் அவர்களோடு பேசிக்கொண்டு போகிற பொழுது அவர் பார்த்து கொள்வார். அப்படி இப்படி சொன்னதுக்கு என்ன உள்ளத்துக்குள்ள எப்படி இருந்திருக்கும், உங்கள் பிள்ளைகள் நீங்கள் வளர்த்து 10-15 வயசு பிள்ளைய கொண்டு போயிட்டு ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்வீங்களா? எப்படி இருக்கும் யோசனை? ஆண்டவர் தான் சொன்னார், இருந்தாலும் என்ன நடக்கும், மனசுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு வேதனை இருக்குமா இருக்காதா சொல்லுங்க. சரி வாசிங்க, நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க, நான் பிரசங்கத்துக்குள்ளே போகிறேன். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். தனக்கு ஒரே ஒரு பிள்ளை, அதுதான் என்னது அவனுக்கு சுதந்திரம், அதுதான் அவனுடைய சொத்துக்களுக்கெல்லாம் அதிபதி. அப்படி இருந்தும் அவன் என்ன செய்தான், ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், அவர் எடுத்தால் என்ன செய்யட்டான், எடுக்கட்டுமே என்று சொல்லி கொடுக்கிறானா. மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். கரங்களை தட்டி தேவனை பெருக்கிறான். அவன் கொஞ்சம் அவன் யோசித்திருந்தானா அவன் என்ன நடந்திருக்கும், அவனுடைய விசுவாசத்தில் அவன் தோல்வி அடைந்திருப்பான். ஆமா, இது விசுவாச பரீட்சை. இது என்னது, இது ஒரு விசுவாச பரீட்சை. ஆண்டவர் பார்க்கிறாரு, நீங்க இதை செய்வீங்களா,
உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தா செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்வார். ஆமாம், அப்போ சாதாரண ஊழியத்தை கொடுக்குற நேரம் அது நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ நான் இலங்கையில் இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து நான் அங்கே தான் இருக்கணும்னு நினச்சி அங்கே தான் ஊழியம், ஐயாவோட ஊழியம் தான் செஞ்சேன். ஆனால் இடையில் ஒரு நாள் ஆண்டவர் தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த வார்த்தையின்படியாக எங்களுடைய தகப்பனார் அவர் பாஸ்டர் அவர்கள், நீ போறியா என்று சொல்லி கேட்குற நேரம் எனக்கு என்னது யாருமே இல்லை. ஆமாம், ஆனால் நான் என்ன செஞ்சேன்? கர்த்தரினோடு கூட இருக்கிறார், அவருடைய ராஜ்யம், அவருடைய ஊழியம், அதை செய்வதற்காக என்னை அவன் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் இருக்கிற தேசத்துக்கு என்னை கொண்டு போகிறாங்க. நான் அதை என்ன செஞ்சேன்? இலகுவாக அதை ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு நான் உலகத்தில் நான் என்னதான் சம்பாதித்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஒரு வேலை அதை விடாமல் அந்த வேலையை பிடித்து கொண்டிருந்தால் இந்நேரத்துக்கு என்னது இந்த வேலையில் வருகிற வருமானம் அது இதோ அப்படியே தான் ஏதோ போயிருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பேரை என்ன செய்திருக்கிறார்? பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்ம இல்லையா? ஸோ அதனால அடுத்த காரியங்களை வாசித்து நாங்கள் முடிக்கலாம். ரோமர் 4 அதிகாரத்தில் 17 24 வரைக்கும் வாசிக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி பாருங்க, எல்லாமே என்னது பவுல் எழுதுகிறார். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அதெல்லாம் என்ன சித்தாந்திரமாக எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எனது உங்களுக்கும் எனக்கும் படிப்பினைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க இது சாதாரணமாக நினைக்கக்கூடாது. பவுலுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் எழுதப்பட்டிருந்தால் இன்றைக்கு இதை நாங்கள் தியானிக்கிறோம்னு சொன்னால் விசுவாசத்தில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்னும் பலப்பட போகிறோம். இந்த வருஷத்துல என்ன செய்ய போகிறோம்? விசுவாசத்தில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இன்னும் அதிகமாய் பலப்பட போறீங்க. வருகிற பிரச்சனைகள் வரும், அந்த விசுவாச சோதனையில் நீங்கள் வெற்றி பெற போறீங்க. அதுதான் மிக முக்கியம். பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இயேசுவே சொல்லிட்டார். அம்மாவில் நேற்று நான் சொன்னேன் பிரச்சனைகள். ஆமாம், அப்போ என்னது பிரச்சனை? யாரு நான் சொன்னாலும் சொல்லாட்டி வருமா வராது? ஏதாச்சும் ஒன்று வரும் தானே, நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும். டக்குன்னு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் அப்படியே டோட்டலாக உங்களை என்ன செஞ்சிடும்? பயமுழுத்து ஏதோ பண்ணி விட்டுரும். அப்படி யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருப்பீங்க. அப்படியே அந்த அழகாக க்ரீமெல்லாம் போட்டு முகம் அப்படியே சுருங்கி போயிட்டு லிப்டிக்கெல்லாம் கொட்டி போயிட்டு ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஆமாம் இல்லையா? அதனால நான் சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் உங்களை திடப்படுத்துகிறேன்னு அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. வழியில் கடந்து போகிறீங்க, ஆனால் அடுத்த வழி எப்படி இருக்கிறது? இது ஓப்பன் டோர். அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, அதை ஒருவரும் பூட்ட முடியும். வாசி மகள், அநேக ஜாதிகளுக்கு உங்களை எங்களை என்ன சேர்த்திருக்காரு? உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறது. அதனால மாற்ற முடியாது. அதனால என்ன செய்ய முடியாது? ஈசாக்கு என்ன செய்ய முடியாது? பலிக்கு நேராய் கொண்டு போக முடியாது. ஆனால் என்னது? பலி செலுத்த வேண்டும், ஆனால் செலுத்தக்கூடாது. அதான் வசனம். அம்மா இல்லையா? வாசிங்க. இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். நம்ம எல்லாருக்கும் என்னது? தகப்பனானான். நம்ம விசுவாசம் அந்த வாழ்க்கையிலே அடைக்கிற பொழுது தன்னுடைய தேசத்தை விட்டு தன் குடும்பங்களை விட்டு பாபிலோனிலிருந்து ஊர் என்கிற தேசத்துல இருந்து அவன் என்ன செய்தான்? கூப்பிட்டோடனே வந்துட்டான். அம்மாவும் இல்லையா? இப்போ வந்ததே பிரகாரம் அவருக்கு என்ன இருக்கணும்? நீங்கள் ஊழியத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று ஒரு குடும்ப வாழ்க்கையிலே பார்த்துக்கொள்ளுமே. உங்களுக்கு ஒரு நல்ல கணவன் கிடைத்து நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தானே. அப்போ அந்த நேரம் நீங்கள் என்ன செய்யணும்? இல்லை நான் என்ன செய்வேன், இவங்க அம்மா வீட்டோடே தான் இருப்பேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க முடியும். அப்புறமேல என்ன நடக்கும்? அது அப்புறம் பெரிய போராட்டமாக இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள உங்களுக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அதனால அவன் சில நேரங்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சில காரியங்களை விட வேண்டியதை விட்டு பிடிக்க வேண்டிய பிடித்து கொள்ளணும். சில காரியங்களை விட்டு நம்ம வெளியில் வரணும். அப்போ தான் அனுபவங்கள்லாம் வரும். அப்படியே அம்மாவை பிடிச்சிக்கிட்டு அப்பாவை பிடிச்சிக்கிட்டு தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன், இவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன்னா அதனாலேயே நிறைய வீட்டுகள்லாம் பிரச்சனைகள் வரும். இப்போ புருஷன் சொல்லுவான், இது செய்யலாம், இருங்க அண்ணாக்கிட்ட கேட்குறேன், உங்கள் அப்பாட்ட கேட்குறீங்கன்னா அந்த மூக்கில் குத்துற மாதிரி தான் வரும். ஆமாம் இல்லையா? அப்போ என்னது? நான் தானே உனக்கு சொல்கிறேன் இந்த ஐடியா. அப்போ ரெண்டு பேசுறதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். யாருக்காக நான் பிள்ளைகள் வயது வந்து அவங்க அனுபவங்கள் வந்ததுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய பழைய அனுபவம் பழைய உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து அவங்கள நீங்கள் என்ன செய்ய விடாது? விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் விளையாடக்கூடாது. அது பிறகு பிற்பாடு அதே சொல்லுவாங்க, அதே உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நான் அன்னைக்கு சொன்னேன் தானே, அன்னைக்கு சொல்லாதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நாங்கள் வாசிங்க, உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும்படி. சந்ததி எப்படியா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே எவ்வளவாக?
வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆபிரகாமுக்கு என்னது? உண்மையா? எப்படி சொல்றீங்க? வெரி என்னமா நீங்க என்ன நட்சத்திரம் சொல்லுங்களேன். வானத்துல நட்சத்திரம், ஆமாவே இல்லையா? இவனோட சினிமா ஸ்டார்ஸ், வியாத ஸ்டார்ஸ் எந்த நேரம் ஒளி கொடுத்து கொண்டே இருக்கும், ஆமாவே இல்லையா? நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் பெரிதுன்னு சொல்றாங்க, ஆமாவே இல்லையா? இது படிக்கிற எது கேட்டாலும் பேசாமல் இருக்கு, ஆமாவே இல்லை? நட்சத்திரம் மற்ற கோள்களை விட பெருசு, ரொம்ப தூரம் வேற இருக்குன்னு சொல்றாங்க. அதனுடைய என்ன? ஓகே, அந்த அவனுக்கு எனக்கு தெரியுங்கிறான், ஓ மாதிரி தான் அவன் பேசுகிறான். இங்கே இருக்கும் போல இருக்குதுங்க, மூக்குக்கு சொல்லுவாங்க, மூக்குக்கு மேலே கோவங்கிற மாதிரி. எனக்கு தெரியும், என்ன கேட்க மாட்டேங்கிறீங்க? நாங்கள் அப்படின்னு வாசிங்க. சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறான்? தனித்து இருக்கிறான். அப்பதான் கேட்கிறான், ஆண்டவரே என்னது எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறான். ஆண்டவர் கொஞ்சம் கூலாக இருந்திருப்பார் போல இருக்குது, அந்த பிரசன்னத்தினால நம்ம போயிட்டு கேட்குறான், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவே இல்லையா? அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் கூட்டி கொண்டு போயிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நான் தனித்து இருக்கிறேன், நெருக்கமாக இருக்கிறேன், பண பிரச்சனையோடு இருக்கிறேன், எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த பொழைச்சி போன்னு சொல்லி எதையும் காட்ட மாட்டார். அவருக்கு என்னத்தை காட்டுவார்? எண்ண முடியாத ஆசீர்வாதங்களை, எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகளை உங்களுக்கு கற்று ரகசியமாய் மேலே வைத்திருக்கிறார். நீங்கள் மேல் நோக்கி பார்க்கிறதாக இருக்கணுமே தவிர கீழ் நோக்கி பார்த்து நாங்கள் கீழ் நடக்கிற சம்பவங்களை பார்த்து ஒரு நாள் நீங்கள் தோற்று போகிறதல்ல, வெற்றி பெறுகிறதாக இருக்கிறார். அவனுக்கு அவ்வளோ அப்படியே விசுவாசிட்டான். என்னது? அது வானத்து நட்சத்திரங்களை மணல்கள் போடணும்னா என்ன செஞ்சான்? என்னுடைய சந்ததிகள் ஒன்றுமே இல்லாத எனக்கு என்னது இவ்வளோ பெரிய சந்ததிகள், எனக்கு இவ்வளோ சந்ததிகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஐம் சோ ஹாப்பி டு சே. வாசிங்க. அவன் விசுவாசத்தினால் அப்படியே விசுவாசிக்கிறான். ஆமே. அப்புறம் அவனுடைய சந்ததி இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் என்ன இருக்கு? எண்ணிக்கை அடங்காதவர்கள் என்ன செய்றாங்க? ரட்சிக்கப்படுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க என்ன ஆகுறாங்க? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படுகிறார்கள். கழுவப்பட்ட பிறகு என்ன நடக்குது? இயேசு எழுதுகிறார், இவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. அம்மாவில் அப்ப நீங்களும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வருவதற்கு முன்பதாக என்னது வேற ஒரு சந்ததியில் இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் என்ன செய்யறாரு? அவனை அழைக்கப்பட்ட பொழுது எப்படி அவன் ஆமீன் ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாய் வந்தானோ அதுபோல நீங்கள் அழைக்கப்படுகிற பொழுது நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் ஆசீர்வாதத்தின் சந்ததிகளாக மாறுவீர்கள். உங்கள் அடுத்த சந்ததி அந்த ஆசீர்வாதம் வரும். ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்குடைய சந்ததி, யாக்கோபுடைய சந்ததி, ஆமீன். அப்புறம் யாரு? தாவீது சந்ததி. இப்படி வந்து இயேசுடைய சந்ததி. இப்ப நீங்க என்னது? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாத்தையும் விட இயேசுடைய சந்ததிகளை இந்த பூமியிலே உருவாக்கும்படி, சந்ததி என்று சொன்னா அவருடைய ஆத்துமாக்களை உருவாக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு கிரீடத்தை கொடுத்து உங்களை ஆசாரியர்களாக, என்னது ராஜரீக ஆசாரியர்களாக ஆண்டவர் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம். வாசிங்க. அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. சொல்லுங்க. நான் விசுவாசத்துல ஒரு நாளும் எப்படி இருக்க மாட்டேன்? பலவீனமாக இருக்க மாட்டேன். அட்டி ஒத்த போயிட்டு சிறைக்குள்ள கொண்டு போய் இருட்டுக்குள்ள தள்ளி இருக்கிறாங்க. காலையில 3 மணி எழும்பி 2 பேரும் எழுப்பி விட்டு 2 பேரும் பாடுறாங்க, அல்லேலூயா 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 அல்லேலூயா. பட்டான்னு விழுகுது, எல்லாம் விழுந்து கதவெல்லாம் திறக்குது, எல்லாம் அப்படியே நிற்கிறாங்க. விசுவாசம் அசைக்கும், கட்டிடங்களை உடைக்கும், சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படும், விடுதலை உண்டாகும். அதை இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் துதிக்கணும். வீட்டில் கிடந்து அதையும் சுரண்டிட்டு இருக்கக்கூடாது, துதிக்கணும், ஊழியம் செய்யணும். ஆமாம், உடனே அந்த இதை அனுப்பணும், போசஸ்லாம் டக்கு டக்குன்னு அனுப்பணும். ஆமாவும் இல்லையா? அப்படியே உட்காந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன், நெட்டு வேலை செய்யல, அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. வரணும், இங்கே நேரில் வந்து சரி செஞ்சுட்டு கொடுத்துட்டு போகணும். எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், ஆமாவும் இல்லையா? அவனை அடிக்கணும். நம்ம ஏன் நான் பின்னுக்கே போய் மறைஞ்சிருக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் பெரிய நேற்று நைட்டு வந்து வேலை செஞ்சார், ரொம்ப சந்தோஷம். இரவில் வந்து இவரை கூப்பிட்டா போல வரல போல இருக்க வந்து இதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியெல்லாம் பண்ணிட்டு போனோம். அப்போ நான் நினச்சி கொஞ்சம் பரவாயில்ல, பையன் கொஞ்சம் இதாக இருக்கிறான் போல இருக்குன்னு. ஏன்னா அன்றைக்கி ஒரு கனவு கண்டேன் சொன்னேன், எல்லாம் யோசிப்பு மாதிரி தரிசனம் கண்ட மாதிரி
இன்னொரு கனவு கண்டிருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சரி, வார்த்தைகளை போகும். உங்களை இடையில என்ன செய்ய வேண்டியதுதான் இருக்கு. கொஞ்சம் இல்லைன்னா அப்படி தூங்கிடுங்க. சில பேர் இப்படி இருக்கீங்க, இப்படி பார்க்குறீங்க சில பேர். அதுவும் எனக்கு தெரியுது. என்ன மகன்? அவன் விசுவாசத்துல சொல்லுங்க. நாங்கள் பலவான்கள், விசுவாசத்துல பலவான்கள். யாரும் அடிக்க வந்த பயந்து ஓடுவோம், ரெண்டாவது விஷயம். ஆனா விசுவாசத்துல அதை சாதிப்போம், அதை முடிப்போம். இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். பாருங்க, சேலஞ்ச். உங்க லைஃப்ல சேலஞ்ச் பண்ணணும். ஆமாம் இல்லையா? உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா உனக்கு இது முடியாதா? முடிச்சு காட்டவா? அப்படி முடிச்சு காட்டும். நேற்று கூட ஒரு கதை ஒன்று சொன்னேன். ஒருத்தர் ஒரு பிடிச்சி வெளியில் விரட்டினரை என்ன செஞ்சார், அந்த இடத்துலேருந்து சேலஞ்ச் பண்ணார். நான் இதே இடத்துக்கு வருவேன். எப்படி வருவேன்? காரில் வந்து 2 காலை தூக்கி போட்டு சக்குன்னு காலை போட்டு பேசுவேன்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? விசுவாசமும் அதோட நம்பிக்கை. ஆமாம் இல்லையா? கிரிகை இல்லாத விசுவாசம். அப்போ வாயிலே சொல்லிக்கிட்டு கூடாது. இன்னைக்கு வேணாம், நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லை, வாங்க சிஸ்டர் நாளைக்கு போவோம். நாளைக்கு தான் இருப்பார். இந்த கதையில இருக்கக்கூடாது. இன்னைக்கும் இருப்பார், இப்பயும் இருப்பார். நம்ம வாசிங்க. ஏறக்குறைய 100 வயசு தன் சரீரம் செத்து போனதையோ, டெத், சாரனுடைய கர்ப்பம் செத்து போனதையோ. இந்த இடத்துல கொஞ்சம் யாரு பவுல் கொஞ்சம் காரியங்களை ஆராய்ச்சி பார்க்கல. ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? சொல்லுங்க. சரி, வாசிங்களேன். நான் அது பிறகு உங்களோட பேசுறேன். என்னமா? கர்ப்பம் செத்து போனதையோ எண்ணாதிருந்தான். இன்னொரு முறை வாசிங்களா. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை குறித்து நினைக்கவே இல்லை. நாங்க என்னது? கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். ஆமாவே இல்லையா? நான் கடன்காரனா இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய சித்தம் எனக்கு நிறைவேறும். அதுதான். இல்லை, ஆனால் எனக்கு இல்லாதவைகளை இருக்கிறவராய் மாற்றுகிறார். அதனால உங்கூட்டு நிலைமையை வச்சுக்கிட்டு நீங்க ஆண்டவருக்கு எடை போடாதீங்க. அவர் சும்மா இல்லை, அவர் சும்மா உங்களுக்கு என்னது வட்டிக்கு கொடுக்குறான் யாரு, அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. இவர் உங்களுக்கு என்னது கொடுத்தாருன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பான். வாசிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்ப இங்க கேட்கிற வார்த்தையில என்ன செய்யணும்? அப்படி விசுவாசித்து கொண்டு போய் நீங்க அந்த காரியத்தை செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னால் இதுபடி நான் செய்கிறேன் என்று சொல்லி செஞ்சீங்கன்னா அந்த வார்த்தை என்ன ஆகும்? அது செயல்படும். அதுதான் மிக முக்கியம். அதெல்லாம் நமக்கு நடக்காது இல்லையா? அது அவன் ஐயா பேசுனாங்க தான், அது எனக்கு பேசலை. அது மெர்லினுக்கு தான் பேசுனாங்க. ஏன்னா அவ தான் இந்த சபையில் பெரிய பணக்காரியாக இருக்கிறா. நமக்கு அதெல்லாம் சரி வர அப்படி நினைக்கக்கூடாது. அவளுக்கு செய்ததை தான் கர்த்தர் எனக்கும் செய்வான். அதனால என்னைய இனிமே தான் நான் பணக்காரியாக மாற போகிறேன், பணக்காரனாக மாற போகிறேன். அம்மா இல்லையா? அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுனாலே என்னது, பணம் வேற விஷயம். மனுஷன் என்னது, சுயாதீனமாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும், ஹெல்த்தியாக இருக்க வேண்டும். அம்மா இல்லையா? இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நல்லா ஹெல்த்தியாக தானே இருக்கணும். ஆமாம் இல்லையா? சொல்லுங்களேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். பாருங்க, அடுத்து என்ன சொல்றாரு? முதல் வசனம் என்ன சொல்லுது? அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. இரண்டாவது என்னது? அவிசுவாசமாய் இருக்கவில்லை. மூன்றாவது சந்தேகப்படக்கூடாது. என்னது? இந்த வசனங்களை வைத்து நீங்க சந்தேகப்படக்கூடாது. இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்க எண்ணக்கூடாது. அந்த அதை தான் என்ன செய்யணும்? அதுதான் மிக இந்த 3 மெட்டீரியலும் உங்களுக்கு மிக முக்கியமானது. முதலாவது அவன் பலவீனமாக இருக்கவில்லை. இவ்வளோ பெரிய இதில் என்னது? சரிகினம் பலவீனம். அவனால் நடக்க கூட முடியான்னு சொல்லலாம், 100 வயது. ஆனால் அவன் நல்ல ஸ்ட்ராங்கான மனுஷன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவன் சந்ததிகளே கூடுதலாக இருக்குது. இன்னொரு ஸ்திரியை கல்யாணம் முடிச்சு அதெல்லாம் பிள்ளைகள்லாம் நிறைய, அதெல்லாம் 2வது விஷயம். இப்போ இங்கே உள்ள விஷயம்தான் அவன். அப்போ அவன் பாருங்க, அப்போயும் அவன் என்ன செய்யறான்? அவன் அந்த வசனம் அவனை பலப்படுத்துது. இப்போ இந்த காலை வேலையில் நீங்கள் பலவீனம் வந்திருக்கலாம், ஏதோ ஒன்று யோசிச்சு கொண்டு இருக்கிறீங்க. இந்த வசனம் என்ன செய்யுது? உங்களை பூஸ்ட் பண்ணுது, உங்களை பலப்படுத்துது. அவன் தைரியமாயிரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஆமாம் இல்லையா? அதான் நாங்கள் யோசுவா ஒட்டைந்து போயிருக்கிறோம். அந்த 6 லட்சம் பேரோட ஐயோ யாரு மோசே பட்ட பாடுகள், இது என்ன செய்ய போறாங்களோ தெரியலைங்களோ. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருப்பேன், நீ தான் அவனை நடத்தி கொண்டு போக வேண்டும், நீ தான் அவர்களை கரை சேர்க்க வேண்டும். நீங்கள் பலவீனம் உள்ளவர்களாக இருப்பீங்க. ஏன்னா குடும்பங்கள் அப்படிதான், திடீர்னு குடும்பங்கள் ஒரு சரிவு உண்டாகும். என்ன முடியாது. என் தகப்பனார் மறிக்கிற நேரம் என்னோட மூத்த சகோதரனுக்கு 23 வயது. முழு குடும்பம் 8 பேர்.
என்ன செய்வோம்னே தெரியவில்லை. ஆனாலும் என் சகோதரனை ஆண்டவர் பலப்படுத்தினார். அந்த வயதில் 23 வயதில் பலப்படுத்தி முழு குடும்பத்தையும் ஒரு தகப்பனாய் ஒரு தாயாய் இருந்து இன்றைக்கு எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமீன் சொல்லி அதுபோல தான் நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுடைய காரியங்களை அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். நம்ம இல்லையா? ஆகவே வாசிங்களேன், நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக. வசனம் எவ்வளவு அழகா இருக்குது, தமிழ்ல எவ்வளவு அழகான வார்த்தை. முழு நிச்சயம் சொல்லுங்க. நான் இந்த விஷயத்துல எப்படி இருக்கிறேன்? பாதி குவார்ட்டர். அப்படி என்னது அப்படியா? குவார்ட்டர்னு சில பேர் சிரிப்பு வருது என்னன்னு தெரியல. பட் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்கிறேன்? நிச்சயம் அல்ல, முழு நிச்சயம். ஆவி ஆத்மா சரீரம் அப்படி சொன்ன பாருங்க. சில பேர் முழு நம்பி போயிட்டு என்ன செய்றீங்க? அப்படியே பவுடர்லாம் அடிச்சுட்டு போயிட்டு அங்கே போய் ஃபோன் எடுத்தா ஃபோனில் அவர் துண்டிக்கப்பட்டுள்ளார் அல்லது அவர் எங்கேயோ இருக்கிறார்னா அப்படியே திருப்பி பவுடர்லாம் கொட்டி போய் இங்கே ஆபிரகாம் சொல்லுங்க, ஆபிரகாம் என்னுடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாம், முற்பிதாக்களுடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம். முழு நிச்சயம். அப்ப அந்த சுபாவம் உங்களுக்கு வரணுமா வரக்கூடாது? நீங்க இயேசுவை முழு நிச்சயமாய் விசுவாசிக்கணுமா விசுவாசிக்க கூடாதா? விசுவாசிக்க வேண்டும். அதுதான் அங்க முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். விசுவாசத்துல எல்லாருக்கும் என்னது உதாரணம்? உங்களை பார்த்து என்ன செய்யணும்? அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இப்போ எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? காசு பணமெல்லாம் பெருசல்ல, உங்களோட விசுவாசம். அந்த சபைக்கு போய் அழுது புலம்பி ஒட்டஞ்சி கத்தி கதறிக்கிட்டு கிடப்பாங்க. நானும் நினைக்கவே இல்லை இவங்க எப்படி கத்துறாங்க. இதுக்கெல்லாம் சம்பவம் தானே நடக்குமா? இது என்னத்தில் போய் கோர்ட்டு கேஸில் போய் எங்கே போய் நிற்கிறாங்க? என்ன நடக்குமா? நடக்கும். உன் விசுவாசம், அந்த விசுவாசம், அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை, ஏதோ ஒன்று கத்துறவனுக்கு செய்வான், மகிமைப்படுத்துவார். அதான் நீங்க சொல்லுகிறான். சொல்லுங்க, எந்த ஒரு விஷயத்துல என்னது அவர் மேல முழு நம்பிக்கையும் முழு விசுவாசமா இருக்கணும். உங்க படிப்பா, உங்களோட எதிர்காலமா அவர் வைத்திருக்கிறார். அவன் நீ இந்த இடத்துக்கு தான் நீ போவன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? இப்பவே உனக்கு ஒரு என்னது நீ உட்காரத்துக்கு ஒரு என்னது ஒரு சீட் ஒன்றா வச்சிருப்பாரு. ஆமா இல்லையா? சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு சீட்டில் உட்காந்துருக்கேன், 4 பக்கம் கண்ணாடி இருக்கும். எஸ் டிங் வந்தோடனே அதை ஃபைலை கொண்டு வாங்க. ஓகே, சைன் பண்ணுறது. அம்மாவும் இல்லையா? யோசிங்க பிள்ளைகளாம். சும்மா படிக்கிறேன், எந்தது படிக்க, என்ன வேலை செய்ய போறீங்க தெரியலையே. கோட் வீல், கோட் பிளான்லாம் சொல்லக்கூடாது. என் பிளானை தான் காட் பிளான் பண்ணுவார். சொல்லுங்கள், என்னுடைய பிளான் தான் ஆண்டவர் எனக்கு என்னது. அம்மாவும் இல்லையா? என்னம்மா? ஓகே, ஆசிங்க. ஆகையால் அது என்னவாக காணப்பட்டதான்? ஆண்டோட சமூகத்துல நியாயாதிபதியாய் அவருக்கு அது எப்படி இந்த மனுஷன் பலவீனம் உள்ளவன் எப்படி இதை விசுவாசிக்கிறான்? இவனுக்கு என்ன இல்லை, அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய கரு இல்லாத நேரத்தில் அவன் விசுவாசிக்கிறான். ஆகவே அந்த கற்பத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு கருவை உருவாக்குகிறார். ஒரு ஆமீன் இல்லையா? பாருங்க, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல. பாருங்க எவ்வளவு அழகா பவுல் எழுதுகிறார். இதுதான் இதைத்தான் நீங்க பார்க்கணும். இதுதான் அவனுக்கு மாத்திரமல்ல. இந்த காலையில வேலையில வந்து கழுத மாதிரி கத்திக்கு நிக்கிறனே, அவனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்காகவும். கை இருந்தா கை கட்டுங்க. யாருக்கா எழுதப்பட்டிருக்குது? விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒன்று அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய பலவீனம், அவனுடைய என்னது, அவனுக்கு சந்ததி இல்லை. அதுபோல உங்களுக்கு ஏதோ ஒரு வழி இல்லாதபடி இருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் வழியை ஏற்படுத்துவார். அங்கே காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் என்ன நடக்குமா? நிரப்பப்படும். சொல்லுங்க, இந்த வருஷம் ஃபுல்னஸ் நிரப்பப்படுவேன், எல்லாத்தையும் நிரப்பப்படும். ஜாலியாக இருக்கணும். நல்ல பேசணும், விட்டு சும்மா ஜாலியாக தான் போகணும். அவ்வளோயாக ஏதோ பறிப்புட்ட மாதிரி அப்படி கீழே ஏதோ மோதிரத்தை காண போனவங்க தேடிட்டு போகக்கூடாது. இப்படி தான் போகிற சில பேர் இப்படியே போவாங்க. அப்படி போகக்கூடாது. எப்படி போகணும்? நல்லா அப்படி ஸ்டைலாக அப்படி தள்ளலாம், அப்படி செஞ்சுட்டு நல்லா என்ன செய்யணும்? இந்த அவர்கிட்ட கேளுங்க, நல்லா ஹேண்டி சொல்லி கொடுப்பாங்க. அப்படி வந்து இப்படி அப்படி சந்தோஷம் இருங்களேன். சபைக்கில் எல்லாம் அப்படி நல்லா இருக்கணும். வீடு கட்டிட்டு கிடக்கணும். அம்மாவே இல்லையா? அதான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்கள் அவதே ராஜ்யம் எப்படி இருக்குமா?
துதிச்சு சந்தோஷித்துக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம் இல்லை. அங்கே இருக்கிற யார் துதிக்கிற தூதர்களாக இருக்கிறவங்களாம் இந்த என்னது நான் தருண் என்ன பாட்டு பாருங்க, நீ அந்த பாட்டை எழுதி வச்சிருந்தீங்க. என்ன பாட்டுமா? ஆச்சரியமான அந்த புஷ்டியில் தள்ளி அப்படின்ட்டு வர என்ன செய்யணும்? ஆமாம், ஏசு நல்லவர் நல்லவர்னு எப்படி பாடணும்? அம்மாவே இல்லை, ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் மீண்டும் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் மீண்டும் மாறாதவர் அவர் மீண்டும் மாறாதவர். ராசி மகன் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். சொல்லுங்க, அப்படியே எண்ணப்படும். கைகளை பிடித்து சொல்லுங்க, அப்படியே எனக்கு அப்படியே நடக்கும். இந்த நாளில் கேட்டபடி அவர் யெகோவா ஈராக இருக்கிறார். அவர் யெகோவா ஈராக இருக்கிறார். 24 23 24 மாத்து வாசி அப்படி முடிச்சிடலாம். வாசி மகன். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது எனக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்றும் எனக்காக மாத்திரமல்ல நம்ம எல்லாருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக. சொல்லுங்க, எனக்கு மட்டுமில்லப்பா, இந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு, எல்லாருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கு அப்படியே எண்ணப்படும். ஆமென். அப்ப நமக்கு என்னது? நமக்கு என்ன விசுவாசமா? நமக்கு என்ன விசுவாசம்? முடிச்சிட்டேன். என்ன விசுவாசம்? மரித்தோரை எழுப்ப பண்ணுகிறவர். அப்படின்னா என்னது? இந்த உலகத்திலே பாவத்திலே சாபத்திலே வியாதிகளிலே மரித்திருந்த நம்மை ஆண்டவன் உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமாவே, அதுதான் உயிர், அதுதான் ரட்சிப்பு, அதுதான் என்னது? சல்வேஷன். தட் இஸ் த சல்வேஷன். நீங்க இருளுக்குள்ள கிடந்தீங்க, பாவத்துக்குள்ள கிடந்தீங்க. உங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? அவர் தெரிந்து கொண்டு என்னது? உங்களை தன்னுடைய பிள்ளையாக மாற்றினான். ஆகவே தான் ஆபிரகாம் அங்கே சொல்லுகிறான், அவர் பார்த்துக் கொள்வார். அந்த வருஷத்தை வாசி முடிச்சிடலாமா? ஆபிரகாம் ஆதியாகமம் 22:14 வாசிங்களா? ஆயத்தமாருங்க. நம் திருவண்ணாமலை அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். சொல்லுங்கள், இருக்கிற இடம் யெகோவா ஈரே, அவர் பார்த்துக் கொள்ளுவார். யெகோவா சம்மா என்னோடு கூட இருக்கிறார். யெகோவா ஈரே எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம். அதனால நான் என்ன செய்வேன்? சும்மா லைவ்ல பேசுங்க. லைவா சொல்லுங்க. என்ன இருக்கீங்க? கிட்ட வாரீங்க, ஆனா சரியா சொல்ல மாட்டேன். வேற என்னது? எல்லாம் அதுக்கு என்ன எலிவேஷன் என்ன இருக்கு? கிட்ட வந்துட்டீங்க. யார் சொன்னது? வெரி குட். என்ன செய்யணும்? இந்த நேரம் என்ன செய்யணும்? தோசை ஊத்தையில கூட அல்லேலூயா அல்லேலூயா, சோறு வைக்கிற நேரம் அல்லேலூயா. என்ன நேற்று பாடணுமே என்ன அந்த பாட்டு? காலையிலும் துதிப்பே. எலும்புங்க வாங்க.
தேவனுடைய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். விசுவாசம் அவர் காரியங்களை ஆரம்பித்தார். நேரத்திலானவர்களை சமாதானத்திலே கட்டளை இல்லை. ஆனால் விசுவாசம் அந்த விசுவாசத்தை பவுல் எழுதுகிறார். அது அவனுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கு 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 உங்களுக்கும் விசுவாசத்தின்படியாக உயர்த்துவார். நாங்கள் பல்லாயிரத்தில் உயர்த்துவார். விசுவாசத்தை கருத்துவத்தை எல்லா காரியத்தை விசுவாசத்தால் நடந்த கர்ம வழியை உருவாக்குகிறார். உனக்கு வாழ்க்கை உருவாக்குகிறார். உன்னுடைய சோர்ந்து போயிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தரை காத்து விசுவாசம். ஆமென்.